கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் நாள், ஆங்கில மாதம் 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி நவமி திதி. இந்த நவமி திதியில் ஒரு மங்களகரமான காரியங்கள் அனைத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே மங்களகரமான காரியங்கள் செய்ய வேண்டிய பேச்சுவார்த்தை இருந்தால் சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து பேச்சுவார்த்தை நடத்தினால் அது இன்று நிறைவேறுவதாகவே அறியப்படுகிறது. மேலும் இன்று வாழ்க்கைக்கு ஒவ்வாத காரியங்கள் அனைத்தும் இன்று செய்வது மிகவும் நல்லது. இந்த காரியங்கள் அனைத்தும் இன்று வாழ்க்கைக்கு பயன்படாததாகவே இருக்கும். ஆகவே இன்று செய்யும் மங்களகரமான காரியங்கள் அனைத்தையும் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரத்தில் விவசாயத்திற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று விவசாயத்தில் மருந்துகள் தெளிப்பதற்கும், மேலும் செங்கல் சூளைகளை இன்று பிரிப்பதற்கும், கார்ட்டூனிஸ்ட் புதிய ஓவியங்களை இன்று அறிமுகம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. விவசாயம் சார்ந்த கருவிகளை அனைத்தும் இன்று பழுது பார்ப்பதற்கும், புதிய கருவிகளை வாங்குவதற்கும், மேலும் ஒரு பாதுகாப்பு ஆயுதங்களை இன்று சர்வீஸ் புதுப்பிப்பதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இந்த பூரம் நட்சத்திரத்தில் இன்றைய சந்திராஷ்டமம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். ஆகவே இந்த உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில தடை தாமதங்கள், சில ஒரு அபசகுணமாக நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு இருக்கும். ஆகவே இந்த உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இன்று சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை கொஞ்சம் எந்த காரியத்தையும் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 15:45 வரை, இரவு 1:30 முதல் 2:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும், விவசாயம் சார்ந்த கமிஷன் மண்டி, கொடுக்கல் வாங்கல் ஆகியவைகள் செய்யும் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் விவசாயத்துறையை சார்ந்து செய்யும் பிஸ்னஸ்கள் அனைத்தும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி செய்தீர்களானால், இந்த கௌரி நல்ல நேரத்தில் கொடுக்கல் வாங்கல், புதிய முதலீடுகள் செய்தல் ஆகியவை செய்தீர்களானால் அது மிகவும் லாபகரமாக இருக்கும். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இன்று நம்மளுடைய மூத்த அதிகாரிகளை, மேலோரை மூத்த அதிகாரிகளை மரியாதை நிமித்தமாகவும், இன்று வயதில் மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்கும், மேலும் இன்று நம்மளுடைய மூத்த அதிகாரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை பேட்டி எடுப்பதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இந்த காரியங்கள் அனைத்தும் இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களில் செய்தீர்களானால் அது உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. இன்று நம்மளுடைய மூத்த அதிகாரிகளை மரியாதை நிமித்தமாக போய் சென்று ப்ரமோஷன் விஷயமாகவோ அல்லது அவர்களால் நமக்கு தேவைப்படும் காரியங்கள் இருந்தால் அதை சார்ந்து இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி போய் நம்ம பார்த்தோமானால் அது நமக்கு சாதகமான பலன் தரும்.
இன்று ஏதாவது புனித யாத்திரை சென்று வருபவர்கள் இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி எந்த கோயிலுக்கு சென்றாலும் அந்த கோயில்களில் ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக் கொண்டீர்களானால் அது நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சனி, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. கடந்த 2 நாட்களாக பட்ட துயரங்கள் அனைத்தும் இன்று தீர்வதாகவே இன்று அமையும். கடந்த நாட்களில் பட்ட துயரங்களில் இருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது நண்பர்களால் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாக சிலருக்கு அமையும். நண்பர்கள் மூலம் சில காரியங்களை சாதித்து கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தியாகி அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது ஆடை அலங்கார பொருட்களும் ஜுவல்ஸு சம்பந்தமான பொருள்களும் குடும்பத்திற்கு தேவையான பொருள்களையும் வாங்கி கொடுப்பதற்கான நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. வெளிநாட்டிலிருந்து ஜவுளி வியாபாரத்தின் மூலமாக ஏதாவது வரவேண்டிய நிலுவையில் இருந்த பணம் இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது அழகு சாதன பொருட்களை வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு இன்று அதற்கு ஏற்றாற்போல் நல்ல லாபங்கள் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலம் பங்குதாரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு மிகவும் ஒரு ஒத்துழைப்பு இன்று கூட்டுத் தொழிலில் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும் இந்த மேசராசி நேயர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் சில முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் கடன் வாங்கும்போது லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் வாங்குங்க. இல்லாட்டி பிற்காலத்தில் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான ஒரு சூழ்நிலை, அதற்கான ஒரு அமௌண்ட், ஒரு தொகை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு பார்க்குறவர்களுக்கும் அல்லது நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று சாதகமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே தோன்றுகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை வீடு கிடைப்பவர்கள், ஏதாவது குத்தகைக்காக இடம் தேடுபவர்கள் அனைவருக்கும் இன்று அதற்கான ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாக அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கும் அல்லது ஏதாவது வண்டி வாகனங்கள் ஏதாவது வாடகைக்கு விட்டு டிராவல்ஸ் நடத்துபவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் அதிகமாகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. இன்று ஏதாவது மேடை கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று சிலருக்கு லாபம் தரும் நாளாக அமைகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு.
பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் சுபகாரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது ஒரு வருமானங்கள் வரவேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால், குத்தகை பணமோ அல்லது வாடகை பணமோ ஏதாவது வரவேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று தள்ளிப்போவதாகவே இன்று அமையும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இன்று சில தடை தாமதங்கள் மூலமாகவே கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை யாருக்காவது கொடுத்தீர்களானால் அந்த வாய்மொழி வாக்குறுதியை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். ஆகவே யாரை நம்பியும் இன்று வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் சிலர் ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கலில் சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று யாரை நம்பியும் ஒரு சூரிட்டியோ அல்லது ஒரு ஜாமீன் கையெழுத்தோ அல்லது இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வாய்மொழி வாக்குறுதி முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இது உங்களுடைய பிற்காலத்தில் ஏதாவது வாழ்க்கையில் சிறு பிரச்சனைகளை உருவாக்குவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே இன்று எந்த காரியங்களை செய்தாலும் சில தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் இருப்பதாகவே அறிய முடியும். அதனால் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு ஆயில் பாத் எடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக இன்று ஆயில் பாத், அதாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தள்ளி போடுவது மிகவும் நல்லது. அப்படி மீறி ஏதாவது எண்ணெய் தேய்த்து குடித்தீங்கனால உடல் கொஞ்சம் கூலிங்காகி சில வீசிங் சம்பந்தமான சில நோய்கள் வருவதற்கான ஒரு அறிகுறிகள் தென்படும். ஆகவே முடிந்தளவு இன்று ஆயில் பாத்தை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முதலீடுகளில் இன்று மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று கூட்டுத் தொழில் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது நண்பர்கள் மூலமும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பங்குதாரர்கள் மூலமும் இன்று உங்களுடைய புரிந்துணர்வு மூலம் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும், அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று திடீரென்று வருவதாகவே சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணம் சார்ந்து முடிவு எடுப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நல்ல செய்தியாகவே வருவதாகவே தோன்றுகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது புனித யாத்திரை சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது சுபகாரியம் சார்ந்து ஏதாவது ஜுவல்ஸ் எடுப்பதற்கோ அல்லது புடவைகள் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படி அமைந்தால் சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த காரியங்களை செய்வது மிகவும் ஒரு மங்களகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதாகவே தோன்றுகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் அருமையான நாளாகவே இன்று அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று தொழில் சார்ந்து சில மந்தமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே அறியப்படுகிறது. தொழில் துறையில் ஏதாவது முதலீடு செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். குடும்பத்தில் சில சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மறைமுகமாக சமாளிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மனோதிடம் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் தொழில் துறையில் எதிர்பார்த்த லாபங்கள் குறைவாகவே இருப்பதால் இன்று கொஞ்சம் ஏதாவது மன சஞ்சலங்கள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். இன்று ஏதாவது செல்ல பிரயாணிகள் மூலம், அதாவது வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மேலும் ஏதாவது சில நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பண வரவு, வாடகையோ அல்லது ஏதாவது குத்தகை பணமோ எதிர்பார்த்தவர்களுக்கு இன்று அது தடை தாமதமாகவே இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலம் ஏதாவது உங்களுக்கு வரவேண்டிய பண வரவு சில சூழ்நிலைகளில் கொஞ்சம் மாறிப்போவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அமையும். மொத்தத்தில் இன்று இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு கொஞ்சம் எந்த ஒரு முடிவு எடுப்பதிலும் சிறு சிறு
தடுமாற்றங்கள் இருப்பதாகவே தோன்றுகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது புதிய வண்டி வாகனங்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாராவது வண்டி புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்று ஏதாவது டெலிவரி எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் எடுக்காமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது பார்சலில் ஏதாவது வண்டி ஏதாவது புக் பண்ணி வெளியூர்லேருந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை இன்று டெலிவரி எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. அப்படியே மீறி டெலிவரி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு இரவு நேர வாகன பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் அதிவேகமாக செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை மதித்து இன்று நீங்கள் பயணம் செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அமைவதாகவே இன்று அறியப்படுகிறது. விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் செய்யும் விவசாயிகள் ஏதாவது விவசாயம் சார்ந்த கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா கையில் ஏதாவது ஒரு சில காயங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஏதாவது ஒரு கால்நடைகள் மூலமாகவோ அல்லது விஷஜந்துக்கள் மூலமாகவோ சிலருக்கு சில காயங்கள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது நீச்சல் பயிற்சியில் நீச்சல் எடுக்கும் வீரர்கள் அனைவரும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஜன்னல்லையோ அல்லது கதவுலையோ கை வைத்து நசுக்கி கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சில குழந்தைகளுக்கு அமையலாம். ஆகவே இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் கொஞ்சம் ஆதங்கப்படாமல் கோபப்படாமல் இன்று செய்தீர்களானால் மேற்கண்ட செயல்கள் மூலம் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாகவே இன்று அமையும். இன்று அதாவது புதிய நிலங்கள் சார்ந்து புதிய வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனையினால் சிறு சிறு தொந்தரவுகளும் உபதைகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது நீங்கள் கடனை வாங்கிருந்தீங்கன்னா இன்று கடன்காரங்களுக்கு உங்கள் வாசலில் நிற்பாங்க. முடிந்தளவு இன்று கடனை கட்டுவதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் இன்று மேற்கொண்டு கடன் வாங்காமலும் இந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு முயற்சியும் இருப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று திருமணம் சார்ந்து ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மொத்தத்தில் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. மிதுனராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அவர்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். சிலர் மாணவர்கள் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது கல்வியில் மந்தமாக இருந்த சூழ்நிலை மாறி இன்று ஏதாவது புத்தி கூர்மையுடன் இன்று நீங்கள் ஏதாவது படிப்பில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுத போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர்கள் இன்று வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. ஆகவே இந்த மிதுனராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு பலன் தருவதாகவே அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் வருவதாகவே சிலருக்கு அமையப்பெறுகிறது. இதனால் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். இன்று நீங்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் நீங்கள் தலையிட்டீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சம்பந்தம் இல்லாமல் தம் பாக்கெட்டில் பர்ஸில் இருக்கிற அமௌண்ட் காலியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இதனால்
இதனால் சிலருக்கு ஏதாவது ஒரு மன உளைச்சல் மூலம் சில உடல்நிலை சார்ந்து சில மருத்துவ செலவுகளும் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. இன்று ஏதாவது வெளியூர், வெளிநாடு சார்ந்து ஏதாவது பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று ஒரு நன்மை பயக்கும் நாளாக இருந்தாலும், இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அதேபோல முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு இடங்களுக்கு செல்வதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா, செய்யாத செயல்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன், மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அப்பப்போ சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்குவதாக தோன்றுகிறது. அதற்கு நீங்கள் ஏதாவது வாழ்க்கை துணைவியை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் கலத்தர விரோதம் வருவதாகவே அறியப்படுகிறது. இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது இன்று பாகப்பிரிவினையோ அல்லது ஏதாவது பஞ்சாயத்தோ செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால், அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது வெளியூர், வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல்கள் இன்று உங்களுக்கு வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று ஏதாவது மேல்நிலை படிக்கும் மாணவர்கள் ஏதாவது செமினார்லையோ அல்லது தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை சில மாணவர்களுக்கு அமையலாம். இதனால் அவர்களுக்கு ஏதாவது வெகுமதிகளும் சன்மானங்களும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது அரசு துறை சார்ந்து ஏதாவது உதவித்தொகை விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களும் இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று தெய்வங்கள் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் சிலர் அதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் உறவினர்களின் வருகையும் உண்டாவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று காலை நீங்கள் ஏதாவது முன்னோர்களை வழிபாடு செய்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் நன்றாக செய்தீர்களானாலே அது இன்று உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகி உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே அறியப்படுகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று வெளியூர், வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணவரவு திடீரென்று வருவதாகவே சிலருக்கு தோன்றும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு செயல்களும் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் இன்று உங்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் உறவினர்கள் வழியாகவும் இன்று உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அறியப்படுகிறது. குடும்ப தேவைகளுக்கு வேண்டிய ஏதாவது ஜுவல்ஸோ அல்லது வேறு ஏதாவது குடும்பத்திற்கு ஒரு சுபகாரிய பொருள்களோ இன்று நீங்கள் ஏதாவது வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சுபகாரியம் சார்ந்து எந்த ஒரு சில பிரச்சனைகளையும் நீங்கள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். அந்த சூழ்நிலை சார்ந்து பேச வேண்டிய ஒரு நிலைமை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு அஜீரண கோளாறின் மூலம் சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஆகவே இந்த கடகராசி நேயர்கள் இன்று நல்ல நாளாக அமைந்தாலும் சில மருத்துவ செலவுகள் கொஞ்சம் விரய செலவாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அறியப்படுகிறது. இன்று பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது வாக்குவாதங்கள் செய்தீர்களானால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத தொல்லைகளும் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை ஏதாவது மார்க்கெட்லேயோ அல்லது வெளி ஊர்லேயோ அல்லது வெளி இடங்களிலோ பப்ளிக் பிளேஸ்லேயோ நீங்கள் ஏதாவது யாரிடமும் கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னாவே அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். வேணும்னே உங்கள்கிட்ட ஏதாவது வம்பிழுத்து அது தேவையில்லாத பிரச்சனைகள் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. அதனால் முடிந்தளவு யாரிடமும் பேசாமல் இருப்பதே மிகவும் அவசியமாகிறது. இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வருவதாகவே தோன்றுகிறது. முடிந்தளவு இன்று நண்பர்களிடம் கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது கூடா நட்பின் மூலம் ஏதாவது நீங்கள் நண்பர்கள் மூலம் ஏதாவது வெளி வட்டாரங்களில் சென்றாலோ அல்லது வேறு எங்கேயாவது இன்பச் சுற்றுலா சென்றாலோ
அவர்கள் செய்யும் செயலுக்கு இன்று நீங்கள் பழியேற்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இதனால் நீங்கள் கையில் இருக்கிற காசெல்லாம் விரயம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் வெளியூர் பயணங்கள் மூலம் நீங்கள் ஏதாவது போனீங்கன்னா கூட கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது கனரக வாகனங்களை இரவு நேரத்தில் இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது கனரக வாகனங்களை இரவு நேரத்தில் இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் தக்க ஓய்வுக்கு பின்பு நீங்கள் அந்த வண்டி வாகனங்களை இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் நண்பர்கள், ஏதாவது இயந்திரங்களில் வேலை செய்யும் நண்பர்கள், இரவு நேர ஷிஃப்ட்டுகளில் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது மனதில் தேவையில்லாத ஒரு கவலைகள் உங்களுடைய பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. இதனால் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு கணவன் மனைவியை இன்று விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. ஒருவர் செய்யும் செயலை ஒருவர் குற்றம் பிடிப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளும் கலத்தர விரோதங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் வீட்டில் இருக்கும் கருவுற்ற பெண்கள் ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் கண்டிப்பாக தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மீதி 50% காரியங்கள் சில தடை தாமதங்களாகவே இருப்பதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே இன்று ஏதாவது வாழ்க்கையில் முன்பகுதியில் நீங்கள் செய்யும் ஆரம்பத்தில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில தடை தாமதங்களாக இருந்து பின்பு அந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் காரியமாகவே மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் சிலருக்கு முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது இரண்டாம் திருமணத்துக்கான ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைந்து இன்று ஒரு திருமண ஏற்பாடுகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் ஏதாவது எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது செய்யும் காரியங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வெற்றியை தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. இன்று யாருக்காவது ஒரு பழைய கடன் நீங்கள் வாங்கி ஏதாவது கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று கடனை கட்டுவது உகந்த நாளாகவே என்று கருதப்படுகிறது. கையில் ஏதாவது காசு வச்சுருந்தீங்கன்னா அது வீண் விரய செலவாகவே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஆகவே இன்று ஏதாவது கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இன்று கடனை கட்டினீர்களானால் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு வீண் விரய செலவுகள் காத்துட்டு இருப்பதால் கையில் ஏதாவது காசு வந்துச்சுன்னா அதை சுப விரய செலவாக மாற்றுவதாகவே இன்று அறியப்படுகிறது. ஆகவே முடிந்த அளவு கையில் ஏதாவது காசு வச்சுருந்துன்னா ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது ஏதாவது குழந்தைகள் பேரில் ஏதாவது ஆர்டி டெபாசிட் பண்ணுறதுக்காக ஏதாவது எடுத்து வைப்பதோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுடைய காசு எங்கேயும் போகாமல் உங்கள் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அப்படி நீங்கள் எதுவுமே செய்யாட்டி கையில் இருக்கிற காசு ஏதாவது தேவையில்லாத ஒரு அர்ஜென்ட்டுக்கு அல்லது வீண் செலவாகவே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று ஏதாவது ஒரு கோயில்களுக்கு அன்னதானத்திற்கான ஒரு நன்கொடையோ அல்லது கோயில் திருப்பணிக்கான ஒரு நன்கொடையோ உங்களால் முடிந்தளவு சிறு தொகையை கொடுத்தீர்களானால் அது இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. மேலும் உங்களால் முடிந்தளவு கருணை இல்லங்களுக்கோ அல்லது யாத்திரைக்காரர்களுக்கோ உங்களால் முடிந்தளவு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்தீர்களானால் வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ஏதாவது ரியல் எஸ்டேட் நிலம் சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக ஒரு விற்காமல் இருந்த ஒரு நிலம் அல்லது வில்லங்கத்தில் இருந்த நிலம் இன்று ஒரு அக்ரிமெண்ட் போடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அல்லது இன்று அது விற்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக நிலம் சார்ந்து ஏதாவது நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மேலும் ஏதாவது குழந்தைகளின் எதிர்காலம் கருதி இன்று நீங்கள் ஏதாவது சேமிக்கும் தொகை அனைத்தும் இன்று அவர்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று ஏதாவது குழந்தைகளுக்கும் அல்லது வாழ்க்கை துணைவியாரின் மூலமும் நீங்கள் ஏதாவது முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று முதலீடு செய்தீர்களால் அது பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை லாபத்தொகையாக வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு அமைகிறது. இன்று ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை ஏதாவது அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று ஏதாவது மூத்த அதிகாரிகள் மூலம் ஏதாவது மரியாதை நிமித்தமாக சென்று பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மொத்தத்தில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று நாம் சொல்லலாம். மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த பேச்சுவார்த்தை சுபகாரிய பேச்சுவார்த்தை திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு வளைகாப்பு நடத்துவதற்கும் அல்லது ஏதாவது ஒரு நாள் குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அப்படியே ஏதாவது வளைகாப்பு சார்ந்து ஒரு சுபகாரியம் சார்ந்து ஏதாவது நாள் குறிப்பதாக இருந்தால் சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் நாள் கொடுத்தீர்களானால் அந்த நேரங்கள் மிகவும் சுபிட்சமான நேரமாகவே இன்று அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அமைகிறது. இன்று ஏதாவது பாதியில் வீட்டு வேலைகளில் ஏதாவது முடித்து பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அல்லது திட்டமிடுதல் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது குத்தகை பணமோ அல்லது வாடகை பணமோ வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு அல்லது ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ ஒரு இடத்துல வீடு ஏதாவது புதிய வீடு பார்த்து நீண்ட நாட்களாக அது பேச்சுவார்த்தையில் இருந்தால் அது இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விலைக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை, நீங்கள் பேசும் தொகைக்கு படித்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு கிரயம் ஆகாமல் செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்த ஒரு நிலங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒரு நல்ல தீர்வு காண்பதாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று எதுக்காவது ஒரு பண்ணை தொழிலை பொறுத்தவரை பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாக சிலருக்கு அமைகிறது. பண்ணை தொழில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகள் மூலம் இன்று வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாக கருதப்படுவதால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. இன்று ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலம் இன்று நீங்கள் பல மடங்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மேலும் சிலர் ஏதாவது புனித யாத்திரை செல்வதற்கும் புனித நதிகளில் காசி ராமேஸ்வரம் போன்ற புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. ஆக மொத்தத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியம் செய்தாலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று முடிந்தளவு ஏதாவது கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே நீங்கள் யார்கிட்டயாவது போய் காசு ஏதாவது பணம் ஏதாவது கடனை கேட்டிங்கன்னா கூட கொடுத்துருவாங்க. ஆனால் பிற்காலத்தில் நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்காது. ஆகவே இன்று முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஒருத்தருக்கு யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் அந்த வாக்குறுதியை இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியம். ஏன்னா அந்த வாய்மொழி வாக்குறுதியை உங்களால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. மேலும் சிலருக்கு ஏதாவது சூரிட்டியோ அல்லது ஜாமீனோ அல்லது கையெழுத்து போடுவதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதன் மூலம் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளும் குடும்பத்தில் சில குழப்பங்களும் வருவதாகவே அமைகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், சுபகாரியம் சார்ந்த எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இன்று உங்களுக்கு தோல்வியில் முடிவதாக இருப்பதால் சாதகமான பலன்கள் கிடைப்பதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது வீண் விரய செலவுகள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. ஆகவே முடிந்தளவு இந்த வண்டி வாகனங்களை இன்று இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் சிலருக்கு இன்று ஏதாவது எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டிய ஒரு ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை முற்றிலுமாக தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது. அப்படியே இன்றைக்கி ஆயில் பாத் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உடல் கூலிங்காகி இன்று ஏதாவது வீசிங் சம்பந்தமான ஒரு நோய்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஏதாவது உடம்பு கூலிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஜலதோஷம் பிடிச்சி மூக்கடைச்சிக்கிட்டு சில தொந்தரவுகள் கொடுப்பதாகவே அறியப்படுகிறது. அதனால் இன்று முடிந்தளவு எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு இன்று தடை தாமதங்கள் மூலமாகவே கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று யாராவது உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அது கொடுப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது விற்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். அதுவும் கொஞ்சம் லாபம் மிகவும் குறைவாகவே விற்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இன்று தாய் தந்தையின் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு முயற்சியின்றி பல ஆதாயங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். நீங்கள் பேசாமல் கம்மன் இருந்தால் கூட இன்று உங்களுக்கு ஒரு சன்மானங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சில விரய செலவுகளும் வெளியூர் வெளிநாடு வர வேண்டிய பணவரவு தடை தாமதங்களாகவும் சில சன்மானங்களும் கிடைப்பதாகவும் ஒரு மத்தியமான பலன் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் புதிய தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்து நீங்கள் போய் ஒரு தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கான ஒரு அதர் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு இடம் பார்ப்பதும் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவதும் இன்று அதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. இன்று ஏதாவது புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று மிகவும் நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலுவையில் இருக்கும் வேலைகள் அனைத்தும் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து கூட அந்த காரியத்தை சாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஆகவே சிலருக்கு அந்த காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஒரு நிலுவையில் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சுபகோரை நல்ல நேரங்களில் நீங்கள் பேசினீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே சிலருக்கு அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நகை குடும்பத்திற்கு தேவையான ஒரு நகைகளோ அதை புடவைகளோ வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று அதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு வருவதாகவே தோன்றும். இன்று ஏதாவது சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது தொலைதூர பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகள் காத்துட்ருக்கு. ஆகவே முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இரவு நேர வாகன பயணங்களும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களும்
வண்டி வாகனங்களை அதிவேகமாக ஓட்டுவதையும் இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இதனால் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் சில வண்டி வாகனங்கள் ஏதாவது செலவு வைக்க வேண்டிய ஒரு வீண் செலவு விரைய செலவு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகிறது. அப்படியே ஏதாவது லாபங்கள் அதிகமாக வந்தாலும் இந்த லாபத்தொகை இன்று வண்டி வாகனங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுறதுக்காகவே இன்று செலவிடும்படியான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தையின் மூலம் சிலருக்கு ஏதாவது ஆதாயங்கள் கிடைப்பதாக இருந்தால் அது இன்று தள்ளி போவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது அக்கம் பக்கத்தில் சில பிரச்சனைகள் உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் கோபப்படாமலும் அமைதியாகவும் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு இரவு ஷிஃப்டில் வேலை செய்யும் ஊழியர்கள் தன்னுடைய சூப்பர்வைசர் மூலம் சில ஏதாவது ஒரு ஒர்க்லோடு அதிகமாக பணி சுமை அதிகமாக இருப்பதாகவே இன்று தோன்றும். ஆகவே முடிந்தளவு மேல் அதிகாரிகளிடம் யாரிடமும் கொஞ்சம் கோபப்படாமலும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது கோபப்பட்டீங்கன்னா புதிய வாய்ப்புகளையும் ப்ரமோஷன்களையும் ஏதாவது நழுவ விடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு இன்று சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல காரியங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நற்பலன் தருவதாகவே இன்று அமையப்பெறுகிறது. சிலருக்கு கடன் பிரச்சனைகளால் நீண்ட நாட்களாக கடன் தொல்லைகள் இருந்து வந்த ஒரு சூழ்நிலை இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் தொகை இன்று ஒரு சில தொல்லைகள் கொடுப்பதாகவே இன்று அமையும். அந்த கடன்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு வாசல்லையே வந்து காலையில் நின்றுக்குவாங்க. அதனால் முடிந்தளவு இன்று கையில் இருக்கும் அமௌண்ட்டை கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அந்த கடன் விரைவில் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. ஆகவே கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து அந்த கடனை கட்டுவதற்கான ஒரு முயற்சி எடுத்தீர்களானால் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நல்ல செயல்களை செய்வதற்கும் ஒரு நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று அறியப்படுகிறது. ஏதாவது பத்திரிகை துறையை பொறுத்தவரை ஏதாவது புதிய நாவல்கள் பிரசுரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு ஒரு பிற்காலத்தில் வசந்த காலமாக அந்த நாவல் வசந்த காலமாக அமைந்து ஒரு லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. வீடு நிலம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஆகவே இன்று இந்த ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எந்த ஒரு வேலை செய்தாலும் உங்களுடைய முயற்சியின் பேர்நிலையை உங்களுக்கு லாபம் தரும் நாளாக இன்று அமையப்பெறுகிறது. இன்று தொழிலில் பொறுத்தவரை புதிய யுக்திகளை கையாண்டு புதிய வாடிக்கையாளரை கவர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். புதிதாக ஏதாவது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்று உங்களுடைய விளம்பரங்களை படித்து இன்றைய பொருளை இன்று சேல்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது உங்களுடைய சேல்ஸ் ரேட் இன்று மிகவும் அதிகமாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. குடும்பத்தில் இன்று ஒரு எந்த காரியங்களை செய்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருப்பதாக தோன்றவில்லை. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நல்ல செலவாகவே இன்று அமைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இருந்தாலும் குடும்பத்தில் அப்பப்போ கணவன் மனைவியிடம் சில கருத்தில் விரோதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. ஆகவே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது.
ஏதாவது நீதிமன்ற காவல் ஏதாவது ஒரு ஏதாவது ஆயுள் நீதிமன்ற வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. இன்று நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சிறு பிரச்சனைகளும் சில அவமானங்களும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருப்பதே மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு முன்னொரு காலத்தில் செய்த ஏதாவது சிறு சிறு தவறுகள் மூலம் ஒரு தீராத ஒரு கவலைகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே இன்று எந்த காரியங்கள் நடந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. ஆகவே இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு 50% காரியங்கள் ஒரு நல்ல காரியமாகவும் 50% காரியங்கள் ஒரு நன்மை பயக்கம் இல்லாத ஒரு காரியமாகவும் இன்று அமைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சிலருக்கு வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இதனால் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று யாருக்காவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் யாருக்காவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை போய் தலையிட்டீங்கன்னா நீங்கள் ஏதாவது பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு வீண் விரய செலவாகவே மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது உடல்நிலை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது வெளியூர் பயணங்கள் சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பேசுவதை குறைத்து கொள்வது மிகவும் அவசியம். அப்படியே நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத வம்பு வழக்குகள் தேவையில்லாத பஞ்சாயத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். வெளிவட்டாரங்கள் பொறுத்தவரை நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்கன்னாவே ஒரு பிரச்சனை இல்லை. ஏதாவது காய்கறி மார்க்கெட்லேயோ அல்லது வேறு இடத்துலையோ நீங்கள் பப்ளிக் பிளேஸில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட விட்டுட்டு அவங்க தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். அது உங்களுக்கு தீராத ஒரு தலைவலியாகவும் தீராத ஒரு பிரச்சனையாகவும் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது தெரியாத இடங்களுக்கு செல்வதை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே தெரியாத இடங்களுக்கு நீங்கள் சென்றீர்களானால் உங்களுக்கு செய்யாத செயல்களுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்தில் பொறுத்தவரை இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைகிறது. மொத்தத்தில் இன்று கொஞ்சம் நல்ல நாளாக இருந்தாலும் கொஞ்சம் சோதனமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு இருக்க வேண்டும். இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமையும். இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவது பாகப்பிரிவினை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அருமையான நாளாக அமைகிறது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஏதாவது ஒரு ஆன்லைனில் ஒரு டெண்டர் விண்ணப்பிப்பதற்கோ அல்லது அரசு சார்ந்து புதிய ஏதாவது வேலை வாய்ப்புகள் ரிட்டன் எக்ஸாம் ஆகியவைகளுக்கு இன்று ஏதாவது போவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது கல்வியில் பிஜி படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அமையப்படுகிறது. இன்று பிஜி படிக்கும் மாணவர்கள் தன்னுடைய தனி திறமையின் மூலம் நுண்ணறிவின் மூலம் ஏதாவது ஒரு செமினாரில் கலந்துக்கிட்டு அதற்கான ஒரு சன்மானங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு பிஜி படிக்கும் மாணவர்கள் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று படிப்பில் முன்னேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது உதவித்தொகை விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சமையல் கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இன்று சமையல் கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கான அதன் மூலம் சில வருவாயும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அறியப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் ஏதாவது அரசு ஒப்பந்தங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது
தெய்வங்கள் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள், வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. அப்படி செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு மனதுக்கு ஒரு இனிமையான ஒரு நல்ல நாளாக மாறி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை கிடைப்பதற்காகவே இன்று அறியப்படுகிறது. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்து செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு நல்ல நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக ஏதாவது மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று மிகவும் லாபம் தரும் நாளாக இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது உங்கள் நண்பர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது ஒரு கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது வாழ்க்கை துணைவியின் மூலம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது அவங்கள ஒர்க்கிங் பார்ட்னராக வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு தொழிலை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய தொகை இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி நிலுவையில் இருக்கும் தொகை இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஏதாவது ஒருத்தர் ஒரு நண்பர் ஏதாவது கடன் வாங்கிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னா கூட அவர்கள் இன்று கொடுத்த திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு சிலருக்கு ஏதாவது ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதனால் சில மருத்துவ வீண் விரய செலவுகளும் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது வாக்குவாதம் செஞ்சீங்கன்னா அது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வாய் திறந்தால் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் வருவதாகவே அறியப்படுகிறது. ஆகவே இன்று யாரிடமும் கொஞ்சம் வாய் திறக்காமல் கொஞ்சம் முடிந்தளவு ஒரு அப்படியே பேசினா கூட ஒரு அன்பான சொற்களை பேசுவதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் இன்று தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று நண்பர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது நண்பர்கள் ஏதாவது நீங்கள் போனீங்கன்னா கூடா நட்பின் மூலம் நீங்கள் உங்களுடைய பர்ஸ் காலியாவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அதிகமாகவே இருக்கிறது. இன்று அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் இருப்பதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று ஏதாவது வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்குவதாக இருந்தால் அதை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது பாதுகாப்பு விதிகளை மதித்தும் தக்க ஓய்வுக்கு பின்பும் நீங்கள் வண்டி வாகனங்களை இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. இல்லைனா தேவையில்லாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைவதாக தோன்றுகிறது. இதனால் சிலருக்கு உடலில் சோர்வும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்த அளவு இன்று கொஞ்சம் கவனமுடனும் நிதானத்துடனும் இருப்பதும் அவசியமாகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி சில பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று அப்படியே விட்டு கொடுக்காமல் ஏதாவது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா சில விரோதம் வந்து கருத்து வேறுபாடுகள் மூலமாக சில பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. கருவுற்றிருக்கும் பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லைனா அது சிலருக்கு உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைனா அது தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே தோன்றும் இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மீதி 50% காரியங்கள் சில சற்று தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். இந்த சுப விரய செலவுகள் நீங்கள் செய்தீர்களானால் அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பிற்காலத்தில் ஒரு தேவையான வளங்களை கொடுப்பதாகவே அமையும். சிலருக்கு வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்ற சுப விரய செலவு செய்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இல்லைனா
அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஏதாவது கையில் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜுவல்ஸ்லேயோ அல்லது நகையிலையோ கோல்டு காயின் வாங்குறதுலேயும் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி தேவையில்லாத அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது ஒரு நிலத்தில் அட்வான்ஸ் கொடுப்பதோ இல்லை அக்ரிமெண்ட் போட்டு ஏதாவது கொடுப்பதோ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அந்த அமௌண்ட்டு தங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு இருக்கிறது. இல்லைனா ஏதாவது குழந்தைகளின் பேரில் ஏதாவது டெபாசிட் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி மேற்கொண்டீர்களானால் இந்த வீண் விரைய செலவு தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். அப்படி இல்லாட்டி சிலருக்கு வீண் விரைய செலவு வந்தே தீரும். அப்படியே வீண் விரைய செலவு வருவதற்கான சில பரிகாரங்கள் இருக்குது, அதை சொல்கிறேன் கேட்டுக்குங்க. யாருக்காவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுப்பதற்கான உங்களால் முடிந்த அளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் கூட அந்த வீண் விரைய செலவு தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது கோயில் திருப்பணிக்கு நன்கொடை கொடுத்தீர்களானால் போதும். இல்லைனா ஒரு கோயிலில் போய் உங்களால் முடிந்தளவு ஒரு ரூபாய் 2 ரூபாய் உண்டியில் போட்டு ஒரு சாமி கும்பிட்டு வந்தால் கூட சில வீண் விரைய செலவுகள் தடுப்பதற்கான பரிகாரமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அமைகிறது. மேலும் ஏதாவது கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். மேலும் ஏதாவது இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி 2ஆம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. வாழ்க்கையின் 2ஆம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இன்று 2ஆம் திருமணம் சார்ந்து ஒரு நல்ல இடத்தில் ஒரு வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று தொழிலை பொறுத்தவரை மிகவும் லாபகரமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது மூதாதையர்கள் உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு தொழிலில் இருந்து உங்களுக்கு மிகவும் வருமானம் தரும் நாளாக சிலருக்கு அமையும். ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று நீங்கள் பார்த்த வருமானங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கு நீர்நிலையை மேம்படுத்துவதற்கான சில விரைய செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். இன்று ஏதாவது நீர்நிலையை மேம்படுத்துவதற்கு ஏதாவது பழைய கிணறுகளை ஏதாவது சுத்தம் செய்வதற்கோ அல்லது புதிய போர்வெல் போடுவதற்கான ஒரு முயற்சி செய்வதற்கோ இன்று அதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று எதிர்பார்க்காத ஒரு சிலருக்கு மாகாண்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். வயதில் மூத்தோர்களிடம் சென்று இன்று அதாவது ஒரு ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது உதவி கேட்டு யாரிடம் சென்றாலும் அதற்கான ஒரு உதவி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு அஜீரண கோளாறின் மூலமாக சில மருத்துவ செலவுகள் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தையின் மூலம் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க, அது கொஞ்சம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு பேச்சுவார்த்தை இன்று ஒரு நல்ல முடிவுக்கு வருவதாகவே இன்று தோன்றுகிறது. சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதற்கான ஒரு நேரங்கள் குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அப்படியே நீங்கள் ஏதாவது வளைகாப்பு நேரங்கள் குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்தீர்களானால் அந்த காரியம் வெற்றிகரமாக நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வீட்டு வேலை சார்ந்த ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது புதிய வீடு கட்டுவதற்கும் புதிய நிலங்களை ஏதாவது கிரயம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது பாதியில் நின்று போன ஏதாவது கிரயம் சார்ந்து ஒரு டாக்குமெண்டரிஸ் இல்லாமல் பாதியில் நின்று போன ஒரு நிலங்கள் கிரயம் சார்ந்து இன்று ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலாக ஒப்பீனியன் பார்த்து கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று இல்லை.
ஆகவே இன்று யாருக்காவது கடன் கொடுக்கும்போது பேப்பர்ஸ்ல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு கடனை கொடுங்க. இன்று ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு கால்நடைகள் மூலம் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று பண்ணை தொழில் ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வெளியூர் சார்ந்து ஏதாவது பயணங்கள் மூலம் வியாபார ரீதியாக பயணங்கள் மூலம் மேற்கொள்வதற்கு அதற்கான லாபத்தொகை இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று குடும்பத்துடன் சிலர் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு புனித யாத்திரைகளுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு புனித நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மொத்தத்தில் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அதிகமாகும். இன்று அதனால் சில மனக்குழப்பங்களும் தீராத சில மன சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இதனால் இன்று உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் பிபி சுகர் ஜாஸ்தியாகி மருத்துவ செலவுகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது சிக்கல்கள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது கொடுக்கல் வாங்கல கொடுத்தாலும் தப்பு வாங்கினாலும் தப்பு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. வாங்கினீங்கன்னா ஏதாவது கண்டிப்பாக உங்களால் கடனை கட்டவே முடியாது. ஆகவே கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக அந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் இன்று உங்களுக்கு சில பிரச்சனைகளும் தேவையில்லாத அலைச்சல்களும் வருவதாகவே இன்று தோன்றும். ஆகவே முடிந்தளவு இந்த வாய்மொழி வாக்குறுதியை கண்டிப்பாக கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாருக்காவது ஒரு ஜாமீனோ அல்லது ஷூரிட்டியோ போடுவதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதோ காசு கொடுக்குறாங்கன்ட்டு நீங்கள் போய் ஜாமீன் ஏதோ ஷூரிட்டியோ போட்டிங்கன்னா பிற்காலத்தில் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்து இன்று எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே இன்று முடிந்தளவு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனம் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் இருப்பதால் முற்றிலுமாக இன்று கொஞ்சம் பார்த்து பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் செய்வது அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது ஆயில் பாத் எடுத்திங்கன்னா தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. ஆகவே இந்த போராடும் நட்சத்திரக்காரர்கள் மேற்கொண்ட செயல்களை பார்த்து கொஞ்சம் நிதானத்துடன் கவனத்துடன் செய்வது அவசியமாகிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். அப்படியே இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலம் கட்டம் வரை கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதாகவே இன்று தோன்றும். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கொஞ்சம் வருவதற்கான ஒரு சில சிக்கல்கள் இருப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று முற்றிலும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு
இன்று ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று சந்ததி விருத்தி வேண்டி சில மருத்துவ செலவுகள் செய்வதற்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையப்பெறுகிறது. மேலும் குழந்தைகள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றும். குழந்தைகளுக்கான சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது போட்டித் தேர்வுகள் நடந்தால் கண்டிப்பாக இன்று இந்த மகர ராசி நேயர்களின் குழந்தைகள் கண்டிப்பாக இன்று அதற்கான ஒரு நல்ல ஒரு பலன், அதாவது வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது இன்று உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது நீங்கள் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களின் மூலமாக ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு மன திருப்தியுடன் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது தொழில்துறையை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு சில தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது விளையாட்டில் ஈடுபட்டுள்ள விளையாட்டு வீரர்களுக்கு இன்று தக்க சன்மானங்கள், போட்டித் தேர்வில் இன்று வெற்றி பெற்று தக்க சன்மானங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு கலைத்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று மிகவும் உகந்த நாளாகவும் இன்று அவர்கள் செய்யும் செயல்களுக்கு அனைத்தும் இன்று ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா இந்த பயணங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகளும் சில உடற்குறைபாடுகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று சிலருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வெளிவட்டார யாரிடமும் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் பேசுவதும் அவசியமாகிறது. ஏன்னா இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலம் கட்டவரை நீங்கள் எதிர்பார்த்த எந்த காரியங்களும் சில தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. விவசாயிகளை பொறுத்தவரை ஏதாவது விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது வண்டி வாகனங்கள், ஏதாவது விவசாய கருவி சார்ந்து ஏதாவது டிராக்டரோ அல்லது ஏதாவது மோட்டரோ ஏதாவது வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ஏதாவது உழவு ஓட்டும் போதோ சிறு சிறு தொந்தரவுகளும் சில ஏதாவது விஷ பூச்சிகளால் சில விஷ கிருமிகளால் தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. ஆகவே முடிந்தளவு இந்த விவசாயிகள் கொஞ்சம் நிதானமாக இருப்பதும் அவசியமாகிறது. பெண்களை பொறுத்தவரை ஏதாவது காய்கறி வெட்டினா கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது கையில் காயம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது குழந்தைகள் ஏதாவது கதவுகளிலோ ஜன்னல்களிலோ ஏதாவது கையை நசுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே இந்த சந்திராஷ்டம் முடியும் வரை இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. வெளி வட்டாரங்களில் பொறுத்தவரை நீங்கள் ஏதாவது கடகண்ணிக்கு போயிட்டு வந்தால் கூட வேணும்னே உங்கள்கிட்ட சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதாகவே தோன்றும். இந்த சந்திராஷ்டம் முடியும் காலம் கட்டவரை நீங்கள் வண்டியில் போயிட்டு இருந்தால் கூட தேவையில்லாமல் வண்டியில் வந்து இடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் முன்னாடி போகிறவங்க ஏதாவது ஒரு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்புவாங்க, ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் திருப்புவாங்க. நம்ம ஏன்னு கேட்டோம்னா நம்மளை இடிக்க வருவாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பண்ண வருவாங்க. ஆகவே இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த சந்திராஷ்டம் முடியும் காலங்கட்ட வரை கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாதவர்களுக்கு இன்று தக்க இடத்தில் வரன் அமைந்து அதற்கான ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு ஏதாவது பண பிரச்சனையின் காரணமாக சில தொல்லைகள் இருப்பதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. இன்று சிலர் முற்காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனைகளால் சிறு சிறு தொல்லைகளும் கடன்காரர்களால் சில பிரச்சனைகளும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஏதாவது கையில் காசு தான் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று ஏதாவது கடனை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் கூடிய விரைவில் இந்த கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை செயல்படுத்துவதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது
வீடு சார்ந்து நிலம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்னைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது நோய் நொடியிலிருந்து ஏதாவது இருப்பவர்களுக்கு தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் இன்று பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களுக்கு இந்த குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களும் இன்று உறவினர்கள் மத்தியில் இன்று நீங்கள் ஏதாவது மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது உறவினர்கள் வருகையால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் இன்று தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. மேலும் தாயாரின் மூலம் சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. தாயார் ஏதாவது சிறு சேமிப்பு அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது அமௌண்ட் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அது மெச்சூரிட் ஆகி இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இன்று அதிகமாகவே இருக்கிறது. இன்று தாயாரின் மூலம் சில நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த லாபத்தை வச்சு நீங்கள் ஏதாவது குடும்பத்துக்கு தேவையான ஏதாவது ஜுவல்ஸோ அல்லது ஏதாவது வேறு ஏதாவது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பண கஷ்டங்கள் அனைத்தும் இன்று தீர்ந்து ஏதாவது ஒரு வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவும் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சில வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் சில வீண் விரயங்களும் சில வீண் விரய செலவுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று ஏதாவது தேவையில்லாத மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாமல் நீங்கள் போய் மற்றவங்களோட பிரச்சனையில் போய் தலையிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. இன்று அதனால் உடல்நிலை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையிலும் உடல்நிலை சார்ந்து சில மருத்துவ செலவும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று யாருடைய பிரச்சனைகளும் தலையிடாமல் இன்று உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளையே கொஞ்சம் பார்த்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை கிடைப்பதாக என்று அறியப்படுகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தில் இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் குடும்பத்தில் இன்று ஒரு சுவையான உணவுகளையும் உண்டு மகிழ்வதற்கான ஒரு சுகபோக போஜனங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஒரு வெளியூரிலிருந்து ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அமையும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு உடல்நிலை மற்றவர்களுடைய தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் தெரியாத இடங்களுக்கு சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே மீறி பழகுனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சில வம்பு வழக்குகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று மூதாதைய சொத்துக்களில் பிரச்சனை இருந்து இன்று நீங்கள் பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யலாம். இன்று அதற்கான ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று அரசு துறை சார்ந்து புதிய ஒப்பந்தங்கள் புதிய கையெழுத்துக்கள் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக புதிய டெண்டர்கள் மூலம் நீண்ட நாட்களாக வேலை செய்து பில்லுக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று கல்வித்துறையை பொறுத்தவரை இன்று மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படியே தேர்வு எழுதினீங்கன்னா அவங்க மெரிட்டில் பாஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலர் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் செமினார் முக்கியமான ஒரு டீம் மீட்டிங் போட்டிங்கன்னா அதில் அவங்க தன்னுடைய தனி திறமைகளை காட்டி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதற்கான ஒரு சன்மான்களும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஆகவே இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் தெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் சாற்றுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அதை சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று ஒரு சாதகமான பலன் கிடைப்பதாக
வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று காலை நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் தொழிலில் சில முடக்கங்களும் எதிர்பார்த்த லாபங்களும் கிடைப்பதற்கு கொஞ்சம் தடை தாமதங்களாகவே இருப்பதாகவே அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது ஒரு முன்னோர்களை இன்று சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். தன்னுடைய பங்காளிகள் முறையில் ஏதாவது முன்னோர்கள் இருந்தால் அவர்கள் மூலம் இன்று ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. தொழில்துறையை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தால் மட்டுமே இந்த தேவையான லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது தொழிலில் முதலீடு செய்ய வேண்டிய சிலருக்கு ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று சிலர் ஏதாவது ஒரு அஜீரண கோளாறின் மூலமாக இன்று ஏதாவது சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு வீண் விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே முடிந்த அளவு இன்று ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் வீண் விரய செலவை கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு பிரச்சனைகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். இன்று ஏதாவது ஒரு சிலருக்கு ஏதாவது அஜீரண கோளாறுகள் தோன்றுவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த ஒரு நிலம் இன்று விற்பதற்கான ஒரு அக்ரிமெண்ட் போடுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அதே கூட கொஞ்சம் ஏதாவது விலை கம்மியாக நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஒரு தாய்மாமனால் சிலருக்கு ஏதாவது ஒரு ஆதாயங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இந்த மீனராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு ஒரு 50% ஒரு பலன்கள் மட்டுமே மிகவும் சாதகமாக சூழ்நிலை அமையும். மீதி 50% காரியங்கள் சில தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் வாக்குவாதங்களை ஈடுபடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது வாக்குவாதங்களில் ஈடுபட்டால் ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் பேசாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. வாய் திறந்தாலே சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஏதாவது நல்லது நினைச்சு பேசினா கூட அதை தப்பாக நினச்சி தான் சில பிரச்சனைகள் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு இருக்கிறது. இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் இன்று உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது நண்பர்கள் ஏதாவது கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த நண்பர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுடைய பர்ஸை காலி பண்ணுறதுலே தான் குறியாக இருப்பாங்க. ஆகவே முடிந்தளவு இந்த நண்பர்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க செலவு பண்ண மாட்டாங்க, உங்களை தான் செலவு பண்ண சொல்லி உங்கள் பர்ஸை காலி பண்ணுறதுலேயே குறியாக தான் இருப்பாங்க. இன்று ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகளும் இங்கு வருவதாக தோன்றுகிறது. இன்று இரவு நேரத்தில் ஏதாவது வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. முடிந்த அளவு இன்று இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது பயணம் செய்தீர்களானால் சாலை விதிகளை மதித்து இன்று பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. இல்லைனா தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்கும்போது முடிந்தளவு கொஞ்சம் இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் சாலை விதிகளை மதித்தும் அதாவது பாதுகாப்பு விதிகளை மதித்தும் இன்று நீங்கள் இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. சில தொழிற்சாலைகளில் மிஷினரிஸில் நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு சிறு பிரச்சனைகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் இருப்பதால் முடிந்தளவு இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. இரவு நேர பணியில் ஈடுபடும் போது இன்று தக்க ஓய்வுக்கு பின் ஏதாவது பணிகளில் ஈடுபட்டீர்களானால் இன்று உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். ஆகவே சிலருக்கு ஏதாவது உடலில் மனதில் இனம் புரியாத சில கவலைகள் வந்து பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு வருவதாகவே தோன்றுகிறது. இதனால் உடல் சோர்வும் மனசோர்வும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். சிலர் கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் சில ஒற்றுமையாக இருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. கருவுற்றிருக்கும் பெண்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது உடலில் உபதைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு.
ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று சட்டப்பூர்வமாக முதல் திருமணமாகி 2ஆம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. 2ஆம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தையின் மூலம் நல்ல ஒரு வரன் அமைந்து இன்று 2ஆம் திருமணம் சார்ந்து 2ஆம் குடும்பத்தில் ஒரு அத்தியாயம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஆகவே இன்று 2ஆம் திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு வீண் விரய செலவுகள் காத்துட்டு இருக்கு. இந்த வீண் விரய செலவுகளை சுப விரய செலவுகளாக மாற்றினால் இன்று வீண் விரய செலவுகளிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கையில் காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரய செலவாகவே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கையில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஜுவல்ஸ்லையோ அல்லது ஒரு நிலத்திலையோ முதலீடு செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இல்லைனா அது வீண் விரய செலவாகவே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இல்லை கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கொடுத்து வைத்தீர்களானால் அது மிகவும் பாதுகாப்பாக ஒரு சேஃப்டியாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. அப்படியே இருந்தால் கூட அது நீங்கள் போய் ஆன்லைனில் போய் செல்வ மகள் திட்டத்திலேயோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ போடுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் முடிந்தால் இந்த மேற்கண்ட காரியங்களை கண்டிப்பாக செய்தீர்களானால் வீண் விரய செலவுகளை தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையாகவே அமையும். இல்லைன்னா நீங்கள் ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு ஒரு உண்டியில் ₹1 போட்டிங்கன்னா கூட சில வீண் விரய செலவுகள் தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாக அது அமைகிறது. ஒரு நண்பருக்கு ஒரு டீயோ டிஃபனோ வாங்கி கொடுத்தா கூட அது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். மேலும் ஒரு கருணை இல்லங்களுக்கோ அல்லது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கோ உங்களால் முடிந்தளவு ஒரு சிறு தொகையை கொடுத்தீர்களானால் அதுவே இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்தநாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி நேயர்களே, நன்றி. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.